வணக்கம் நண்பர்களே. செவ்வாய் கேது இணைவை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக பெண்களுக்கு செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இணைந்து ஒரே ராசியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை, என்ன விதமான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். நம்ம புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் போயிடுச்சு வரும். இப்போ இந்த செவ்வாய் கேது இணைவு பெண் ஜாதகத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை, பிரச்சனைகளை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீரன், தீரன், சூரன், மங்களன், சகோதர காரகன், பெண்களுக்கு கணவரை குறிக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் பகவானும், ஞானக்காரகன், கொடியவன், கொடூரன், நயவஞ்சகன், கபடதாரி என்று அழைக்கப்படக்கூடிய கேது பகவானும் இணைந்து, அதாவது செவ்வாயும் கேதும் இணைந்து பெண் ஜாதகத்தில் ஒரே ராசியில் இருந்தால் அது ஒரு ஆகாத கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க. செவ்வாய் ராகு எப்படி ஆகாத கூட்டணியோ, இந்த செவ்வாய் கேதுவும் ஆகாத கூட்டணி. கேதுனா சர்ப்ப கிரகம், பாம்பு கிரகம். அந்த சர்ப்ப கிரகமான கேது பெண் ஜாதகத்தில் கணவரை குறிக்கக்கூடிய கிரகமான செவ்வாயுடன் இணையும் போது திருமண வாழ்க்கையில், மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனையை கொடுத்துருது. திருமண வாழ்க்கையில் மனக்கசப்பு, பிரிவு, இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருது அந்த செவ்வாய் கேது இணைப்பு. அதாவது கணவருக்கும் மனைவிக்கு ஒத்து போகாது. பெண் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் அந்த பெண்ணுக்கும் இந்த பெண்ணோட கணவர் ஹஸ்பண்டுக்கும் சரியாக ஒத்து போகாது. அடிக்கடி வீட்டில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பெண்ணோட குணாதிசயமும் அந்த கணவரோட குணாதிசயமும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி குணாதிசயம் இருக்காது. இவங்களுக்கு எம்ஜிஆரை பிடிக்கணும், அவங்களுக்கு சிவாஜி பிடிக்கும். இவங்களுக்கு ரஜினியை பிடிக்கணும், அவங்களுக்கு கமல் பிடிக்கும். இந்த மாதிரி நேர் எதிராக அவங்களோட மனநிலையே அப்படி தான் இருக்கும். எல்லாருக்கும் சில விஷயங்கள் இருக்கிறது தான், ஆனால் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லுவோம். அதாவது ஒத்து போகாது. நேச்சரே, அடிப்படையே ஒற்றுமை இருக்காது. அந்த கேது என்பவர் விரக்தியை, தடையை குறிக்கக்கூடிய கிரகம், பிரச்சனையை, மனக்கசப்பை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த கேது போய் செவ்வாயோடு இணையும் போது கணவர் வகையில் விரக்தி, மனக்கசப்பு, வெறுப்பு இதை கொடுத்துரும் அந்த பெண்களுக்கு. கணவர்னாலே, அந்த கணவர் பேரை சொன்னாலே அவங்களுக்கு ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கும், வெறுப்பாக இருக்கும், ஒரு விரக்தி இருக்கும் அந்த பெண்களுக்கு. இந்த இணைவு உள்ளவங்களுக்கு இது நல்லாவே தெரியும், உணர்ந்துருப்பாங்க. இந்த செவ்வாய் கேது இணைவு உள்ளவங்களுக்கு இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் நல்லாவே தெரியும், நல்லாவே உணர்ந்திருப்பாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த செவ்வாய் கேது இணைவு அந்த பெண் ஜாதகத்தில் இருந்தால் அந்த பெண்ணுக்கு தாலியை கழட்டி வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். சில பேருக்கு தாலிக்கு கழட்டி வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா தானாகவே கலந்து கீழே விழக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஏதோ ஒரு சூழ்நிலையால் கீழே கலண்டு விழுந்துடும், அருந்து விழுந்துடும், சமயத்தில் காண போயிடும். சில பேருக்கு அந்த தாலியை கழட்டி கோவில் உண்டியலில் வேண்டிட்டு போட்டுட்டு வேறு தாலி கட்டிப்பாங்க. அந்த மாதிரி கூட சூழ்நிலை உருவாகும். இந்த செவ்வாய் கேது இணைவு இருந்தாலே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். திருமண வாழ்க்கை பிரச்சனையும், பிரிவையும், மனக்கசப்பையும் கொடுக்கறதுக்கு ஜாதகத்தில் இடம் உண்டு, வாய்ப்பு அதிகம் இருக்கும். இது எப்போ அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னா, அந்த செவ்வாய் திசையிலையும் கேது திசைகளையும் அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கும். கேதுனாலே தடை, தாமதம், விரக்தி, குழப்பம். அதனால் இந்த கணவர் வகையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த பெண் ஜாதகத்தில் செவ்வாய் என்பது கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த கணவரை குறிக்கக்கூடிய கிரகமோட கேது இணையும் போது கணவர் வகையில், இல்லை கணவர் மூலியமாக இந்த மாதிரி விரக்தியையும் மனக்கசப்பையும் அந்த பெண்ணுக்கு, அந்த ஜாதகருக்கு அந்த கிரக இணைவு கொடுத்துரும். இது ஒரு ஆகாத கூட்டணி, பொருந்தாத கூட்டணின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் கேது இணைப்பு. இதுக்கு என்ன சார் தீர்வு, ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால், அந்த செவ்வாய் கேது இணைவு இருந்தாலும் அந்த செவ்வாய் கேது இணைவை குரு பகவான், அதாவது முழு சுபராகிய குரு பகவான் அந்த செவ்வாய் கேது இணைவை பார்த்தாலோ அல்லது செவ்வாய் கேது இணைவோட சேர்ந்தாலோ அந்த பிரச்சனைகள் குறையும். குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா? அந்த குரு பார்வை அந்த ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அது தீர்வு, பிரச்சனை குறையும். அதே போல் விநாயகர் வழிபாடு செய்வது ஒரு தீர்வை கொடுக்கும். பிள்ளையாரை வணங்குறது, முக்கியமாக பிள்ளையார்பட்டி போய் கற்ப விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த பெண்களுக்கு கணவர் மூலியமாக, கணவர் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், அதோட தாக்கம், வீரியம் குறையும். நண்பர்களே, இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகத்தை அமைச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்கள் துல்லியமாக சொல்லப்படும்.
விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே பலன் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலனும் துல்லியமாக சொல்லுங்கள். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை அஸ்ட்ரோச்சரம். நன்றி, வணக்கம்.